இன்றைய உலகில் எங்கு பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமாக கிடைக்கிறது. நாம் அதை தவிர்க்கவே முடியாத அளவிற்கு தினமும் நம் உணவில் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டு விடுகிறோம். இது ஆபத்தானது என்று தெரிந்தாலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் என்கிற பதப்படுத்தப்பட்ட உணவையும் சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட இனிப்பு பானங்களையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் வாங்கி சாப்பிட்டு தான் வருகிறோம். இந்த நிலையில் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடாமலும் 1 மாத காலம் வரை உங்கள் டயட்டிலிருந்து சர்க்கரையை முழுமையாக சேர்க்காமலும் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் ரவிக்கிரண் முத்துசாமியிடம் பேசினோம். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா முக்காவாசி உணவுப் பொருளில் உப்பு அதிகமாகவோ இல்லை சர்க்கரை அதிகமாகவோ சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர அது ஃபாஸ்ட் ஃபுட்டில் தின்பண்டங்களில் நிறைய சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ இது ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டு இருக்கக்கூடிய காலம், அதனால் அது மூலமாகவும் சர்க்கரை சத்து நிறைய சேருது. இந்த சர்க்கரையினால் என்ன ப்ராப்ளம் வரலாம், அது தவிர்க்கிறதுக்கு என்ன வாய்ப்பு, இதெல்லாம் பற்றியும் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. நமக்கே தெரியும், சர்க்கரை சுகர் இல்லாதவங்களுக்குமே கூட சர்க்கரை சத்து அதிகமாக சேர்ந்து நிறையா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமானது இப்போ இந்த சர்க்கரை சத்து வெயிட் கூடுதல் பண்ணும். இப்போ ஆல்ரெடி சமுதாயத்தில் உடல் பருமன் அதிகமாக இருக்குது. சர்க்கரை நிறையா போட்டு சாப்பிடும்போது இந்த சாப்பிட்ட சர்க்கரை உள்ளே போய் ஃபேட்டாக படிமாகி கொழுப்பில் படியும், லிவரில் படியும், லிவர் கொழுப்பு அதிகரிக்கும், எடை அதிகரிக்கும். இந்த உடல் பருமன் குறித்த ப்ராப்ளம் அதிகரிக்கும். இரண்டாவது இப்போ இது மாதிரி அதிக காலம் நம்ம சர்க்கரை அதிகம் உள்ள பொருள் எடுக்கும்போது டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கும் இந்த கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதுலேருந்து தான் இன்சுலின் சுரக்குது. அந்த சர்க்கரை பிளட்ல என்டர் ஆகும்போது கணையம் அதிகமாக இன்சுலின் சுரந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும். நம்ம சர்க்கரை தின்பண்டமாக நிறையா எடுத்துகிட்டு இருக்கோம், ஜூஸில் நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிட்றோம், டீ காஃபில் நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிட்றோன்னா அப்போ கணையத்துக்கு வேலை அதிகரிக்கும். அது பிகினிங்கில் அது ஓரளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பில் இன்சுலின் செக்ரேட் பண்ணி அது ஓரளவுக்கு சமாளிச்சிடும். போக போக பார்த்தீங்கன்னா இந்த கணையமும் டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு 60 வயசில் ஒரு வறட்சி ஏற்படணும், இன்சுலின் இல்லாத தன்மை ஏற்படணும் அப்படி இருந்ததுன்னா 40 வயசுக்கு 50 வயசுக்கே அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேருக்கு ஃபேமிலியிலே டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த சர்க்கரை உள்ள பொருளாக நிறைய சாப்பிட்ருக்காங்கன்னா கணையம் சீக்கிரமே சோர்வடைஞ்சு அவங்களுக்கு ஒரு 50 வயசு 45 வயசுக்கே சர்க்கரை தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது இருதய நோய். இது மாதிரி சர்க்கரை பொருள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு அக்சலரேட்டட் அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவு இந்த இரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சு ஒரு பல வருஷமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் படிஞ்சு அந்த இரத்த குழாய் சுருக்கம் ஏற்பட்டு இருதயத்துக்கு மற்ற உடம்புல இருக்கிற மற்ற பாகத்துக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கலாம். இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் கொழுப்பு படிதல் சர்க்கரை சத்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது வாஸ்குலர் ஏஜிங் அப்படிம்பாங்க. பார்க்கறதுக்கு வெளியில் ஆள் ஷோக்காக இருப்பார், பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட ரத்த குழாயெல்லாம் 45 வயசு அவர் இருந்தார்னா, சர்க்கரை சத்து அதிகம் சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த குழாயிலையும் ஸ்லோவாக அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சு வாஸ்குலர் ஏஜிங், அதாவது ஒரு 60-65 வயசு நபருக்கு எப்படி இரத்த குழாயில் ஓரளவுக்கு அடைப்பு ஏற்பட்ட நிலை இருக்குமோ அது 45 வயசுக்கே வந்துடும். வெளியில் அது நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாஸ்குலர் ஏஜிங்கிறது அதுக்காக இந்த டாப்லர் டெஸ்ட்டு ட்ரெட்மில்லாம் பண்ணும்போது தான் நமக்கு இது மாதிரி இரத்த குழாய் சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது மூணாவது. நாலாவது லிவர். இப்போ நம்ம சாப்பிட்ற சர்க்கரை எல்லாமே ப்ராசஸ்டு சுகர் எல்லாமே, அது கேக்கில் இருந்தாலும் இல்லை பிஸ்கெட் நிறையா சாப்பிட்டு வந்தாலும் இல்லை ஜூஸ் நிறையா குடிச்சு வந்தாலும் இல்லை டீ சாப்பிட்டு வந்தாலும் இல்லை இது மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாலும் ப்ராசஸ்டு சுகர் ஆல்ரெடி சுக்ரோஸை மேனுஃபேக்சர் பண்ண சுகர் உடனடியாக போய் லிவரில் டெபாசிட் ஆகிடும். அது மாதிரி டெபாசிட் ஆகும்போது ஃபேட்டில் லிவர் ட்ரைக்ளிசரைட் டெபாசிஷன் அதிகரிக்கும். இது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் ஃபேட் அதிகரிக்கும் போது லிவர் இயற்கையாக அது எப்படி வேலை செய்தோ அது மாதிரி செய்ய முடியாது. அதோட இயக்கம் கொஞ்சம் தடைபடும், இயக்கம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், ஃபங்க்ஷன் ஒர்சன் ஆகும். நாளடைவில் ஒரு 10-15 வருஷம் இப்படியே ஓடிட்டு இருக்கு, இது சரி பண்ணாமல் ஓடிட்டே இருக்கு அப்படின்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் சுருங்க ஆரம்பிக்கும், இறுக ஆரம்பிக்கும். அந்த லிவர் இறுக்கம், லிவர் சுருக்கம் ஏற்படலாம். அதனால இது உடல் பருமன், லிவரில் கொழுப்பு படிகிறது, இது எல்லாமே சர்க்கரை டைரெக்டாக சாப்பிட்றதோட டைரெக்டாக கனெக்டடு.
அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம நம்ம பொதுவான பழக்கம் வந்து நம்ம மார்னிங் ஒரு தடவை எழுந்திருக்கும் போது குளிக்கும் போது நம்ம பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அது மாதிரி பண்ணுவோம். நைட்டு பல் தேய்க்கிற பழக்கம் பெரும்பாலான நபர்களுக்கு இருக்காது. இந்த சர்க்கரை சத்து நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு 1% 2% நம்ம வந்து பல்லில் ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி இந்த சர்க்கரை சத்து அதிகமாக தங்கும் போது நம்ம 2 வேளை நம்ம பல் துலக்கலை அப்படின்னா அந்த சர்க்கரை சத்து வந்து பாக்டீரியா கிருமிலாம் வளர்றதுக்கு ஒரு நல்ல கல்ச்சர் மீடியம். சீக்கிரமே வந்து பல் ஈறு கெட்டு போக வாய்ப்பு உண்டு. அப்புறம் பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் இந்த கோட்டிங் ஏற்படலாம். அப்புறம் அந்த ஜென்ரலாகவே டென்டல் ஹெல்த் கெட்டு போய் சீக்கிரமே பல் விழக்கூடிய கேரிஸ் வந்து சீக்கிரம் பல் விழக்கூடிய நிலை ஏற்படலாம். 55-60 வயதுக்கெல்லாம் பல்லு கோளாறு ஏற்படலாம். இப்போ வந்து ஒரு 200-300 வருஷம் முன்னாடி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எல்லா ஐட்டத்துலையும் சுகர் போட்டுக்கிற பழக்கம் கிடையாது. இப்போ சுகர்னு இருக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராசஸ்டு மேனுஃபேக்சர்டு குட்டு. அப்போல்லாம் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய திரிப்பு பொருட்கள் தான் சேர்த்துப்பாங்க தித்திப்புக்கு. அப்போ வந்து ஒரு பழம் சாப்பிட்டா பழமே சாப்பிடுவாங்க. மற்றபடி அந்த பாரம்பரியமாக என்ன உணவு உட்கொள்வாங்களோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. சிறுதானியம் நிறைய அளவில் எடுத்துக்கக்கூடிய பழக்கமும் இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போய் நிறையா ப்ராசஸ்டு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடும்போது இந்த டைரெக்டாக ப்ராசஸ்டு சுகர் ஆட் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து எல்லாத்துலேயுமே ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சுகர் இது மாதிரி எடுக்கிறதுனால என்னென்ன பக்க விளைவு வரும்ன்ட்டு நமக்கே தெரியும். இந்த சுகர் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்காமல் நிறுத்தி பார்த்தா வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 1 மந்த் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுறது நிறுத்தினா என்ன பெனிஃபிட்டுன்னு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இனிஷியலாக ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து ஒரு தளர்ச்சி இருந்தது, ஒரு இரிட்டபிலிட்டி இருந்தது, ஒரு பசி எடுக்கிறாப்புல ஒரு சுகர் கிரேவிங்லாம் இருந்தது, ஒரு தூக்கம் பகலில் வந்து ஒரு அசதியாக இருக்கிற மாதிரி ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருந்தது. அந்த 10-15 நாள் கடந்த உடனே அதுக்கு அப்படியே மாறுதலான இயற்கையாக இதெல்லாம் விளைவுகள்லாம் ஏற்பட்டது. பர்சன் பிகேம் மோர் எனர்ஜெட்டிக்கு, எனர்ஜி லெவல் அதிகரிச்சது. அந்த வைட்டல் எனர்ஜி ஒரு தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து அதிகரிச்சது. அப்புறம் வந்து வேலை செய்யும்போது அந்த ஷார்ப்னஸ் நல்ல தெளிவோட வேலை செய்யக்கூடிய கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் உடல் பருமன் கொஞ்சம் குறைஞ்சது. இந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது. கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தபோது இந்த ட்ரைகிளிசரைட் லெவல் கொஞ்சம் குறைஞ்சது. லிவர் பேராமீட்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தது. இது எல்லாமே வந்து இந்த சுகர் விட்ட ஒரு 1 மந்த்லேயே வந்து இந்த விளைவுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இதையே இன்னும் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா அடுத்த லெவல் என்ன பெனிஃபிட் ஏற்படும், 6 மாதத்தில் என்ன பெனிஃபிட் ஏற்படும்னா ஆல்ரெடி சுகர் பாட்டிலில் இருக்கிறவங்களுக்கு நார்மலுக்கு போகும். ஆல்ரெடி சுகருக்கு வந்து 2-3 மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு ஒரு மாத்திரையிலே எடுக்கக்கூடிய நிலை வரும். அந்த இரத்த குழாயில் அதிகமாக கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகக்கூடிய தன்மை இருக்கவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் குறையும். இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸு. இப்போ வந்து சர்க்கரை அதிகமாக எக்ஸ்ட்ரா போட்டு சுகர் ஐட்டம் சாப்பிட்றதுல என்னென்ன விளைவு வரும்னு பார்த்தோம். சர்க்கரை எக்ஸ்ட்ரா போடுறதை நிறுத்திட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஐட்டமே எடுத்தால் என்னாகும், என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி செயல்படுத்துறது? இப்போ வந்து நம்ம 1 மாதம் வந்து இந்த சர்க்கரை சேர்க்கிறத குறைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டு இயற்கையாக வந்து திதிப்பாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு திதிப்பு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் ஒரு பேரிச்சம்பழம், திராட்சை, வெல்லம் கூட கொஞ்சம் லேசாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து வெறும் சாதமே சாப்பிட்டு இருக்காம பேலன்ஸ்டு டயட்டு, அதில் புரதச்சத்தும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கணும். அப்போ வந்து காய்கறிகள் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பலதரப்பட்ட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். கொய்யா, ஆப்பிள், மாதுளை, பப்பாளி, பேரிக்காய், அப்புறம் ஒரு 2-3 பீஸ் வாழைப்பழம், ஒரு ஸ்லைஸ் மேங்கோ இருக்கிற சீசனில் மேங்கோ, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பலதரப்பட்ட பழங்கள் கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்களில் வந்து நிறைய ஃபைபர் கிடைக்குது. அந்த கார்போஹைட்ரேட்டும் வந்து ஸ்லோ ரிலீஸ் கார்போஹைட்ரேட். நம்ம சாப்பிட்ட உடனே டக்குன்னு டைஜஸ்ட் ஆகி 1/2 மணி நேரத்தில் சுகர் ஏற்றக்கூடிய விளைவு சிறுதானியத்தில் கிடையாது. அது பாடி மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்பீடில் அது டைஜஸ்ட் ஆகி ஸ்லோவாக தான் அந்த கார்போஹைட்ரேட் ரிலீஸ் ஆகிற பெனிஃபிட் இருக்குது. அதனால சிறுதானியங்கள் ரொம்ப அவசியம். நம்ம 3 வேளையுமே இந்த ரைஸ் பேஸ்ட் ஐட்டம், வீட் பேஸ்ட் ஐட்டம் எடுக்கிறோம்னா ஒரு வேளையோ 2 வேளையோ வந்து நம்ம சிறுதானியம் பயன்படுத்தி சமைக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தித்திப்பு சுவை தேவைப்பட்டதுன்னா வெல்லம் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம், திராட்சை, இது மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாம்.